அன்பு சொந்தங்களே, அடுத்தபடியா இந்த கடவுள் உண்மையை மக்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக கடவுளை தினசரி கோயிலில் பூஜை பண்றாங்களே, அந்த பூசாரிகள் சில பேர், அர்ச்சகர்கள், ஐயர், ஐயங்கார், இப்படி அதில் எனக்கு ஒரு ஐயங்கார் நண்பர்கள் சில பேர் இருக்காங்க. அவங்களை கேட்டேன். தெளிவான உண்மையான பதில் தெரியும். எல்லாம் எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக அவர்களை வைத்துக்கொண்டு சில அன்பர்களை வைத்துக்கொண்டு கேட்டேன். அப்பா, நீங்க கோயிலில் வழிபடுறீங்களே சிலை, அதிலே கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, அதுல கடவுள்லாம் கிடையாது, கடவுள் அது கடல. அப்ப கடவுள் எங்கே இருக்கிறார்? என் உடலுக்குள்ளே, ஒவ்வொரு உடலுக்குள்ளும், குறிப்பாக மனித உடலுக்குள்ளே கடவுள் காரியப்படுகிறார் என்று தெரியும். ஆனால் உள்ளே கோயிலுக்கு ஒரு சிலையில் கடவுள் இல்லை. இது கடவுள் இருக்கிறார் என்பதற்காக உண்டாக்கப்பட்டது. சரி, அப்போ நீங்க இதை பண்றீங்க, என்ன பண்றது? எங்களுக்கு குலத்தொழிலா போச்சு. இதை நான் வெளியே பேசினா எங்க இனத்தை சார்ந்தவர்களை என்னை தூஷிப்பார்கள். அப்போ அவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியுது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகளில் கடவுள் கிடையாது என்பதும் தெரிகிறது. கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிலையிலே கடவுள் இல்லை என்பதும் அவர்களுக்கு தெரிகிறது. அப்ப வேதங்கள் ஓதின காசுக்காக பண்றோம், அவ்வளவுதான். இப்படி தெளிவாக பதில் சொல்லக்கூடிய ஐயர், ஐயங்கார், பிராமணர்கள் எல்லாருமே அவர்கள் கோயிலுக்குரிய சிலையில் கடவுள் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் அதை மக்களுக்கு எடுத்து கூறும் தைரியமும் நல்ல எண்ணமும் கிடையாது.